அடிக்கிற வெயிலுக்கு கிர்னி பழம் ஜூஸ் போட்டு கொண்டு வந்தா எங்க அம்மா வாழைப்பூ உரிச்சிட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் வாழைப்பூ உரிச்சதும் கடைசியா இருக்கிறத சாப்பிட்டுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க என்னோட ஸ்டைல்ல வாழைப்பூ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வானல் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பொடிசா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வதங்கிட்டே இருக்கும்போது காஞ்ச மிளகா கருவேப்பிலை சேர்த்து கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வதங்கினதும் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூவையும் இதோட சேர்த்து நல்லா சுருள பெரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் எல்லாத்தையும் ஓரமா தள்ளிட்டு 5 முட்டையை சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உதிரி உதிரியா கடைசியா 1/4 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நுணுக்குன மிளகுத்தூள் கொத்தமல்லி தூளை தூவி கடைசியா இறக்கணும்னா என்னோட ஸ்டைல்ல சூப்பரான வாழைப்பூ பொரியல் ரெடிங்க. இந்த வாழைப்பூ ரெசிபியை என்னோட குட்டீஸ்ங்களுக்கு எக் பொடி மாசுன்னு சொல்லி கொடுப்பேன். என் குழந்தைங்களும் நல்லா சாப்பிடும். இந்த பொரியல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல பாக்குறேன். பாய்.